நபி இருந்தாங்க. அந்த நபியுடைய பேர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ராஹிம் அவங்க இருந்த ஊர் நிறைய சிலைகள் இருந்த ஊர். அல்லாஹை யாரும் வணங்கலை. நம்முடைய நபி இப்ராஹிம் பிறந்த வீடு கூட அல்லாஹ்வையே வணங்காதவங்க அவருடைய வீடு. ஏன்னா அவங்களுடைய அப்பா அவரும் சிலைகளை எல்லாம் வணங்கிட்டு இருக்கிறவர். அவர் சிலைகளை வணங்குறவர் மட்டும் இல்லை, அந்த சிலைகளை விற்பனை செய்வார், பிஸ்னஸ் பண்ணுவார், அவரே சிலைகளை செய்வார். அவரே ஒரு சிலையை செய்கிறதுனா என்ன செய்வார்? அவரே மண் எடுத்து தண்ணி ஊற்றி குழப்பி அதை காய வச்சு அந்த மண்ணில் தான் அவர் ஒரு சிலையை அந்த மக்கள் எல்லாம் வணங்குறதுக்கான சிலையை செய்வார். அவர் அந்த சிலைகளை வணங்கவும் செய்வார், விற்கவும் செய்வார், அந்த சிலைகளை அவரே பூஜையும் செய்வார். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிறந்தாங்க. ஆனால் இப்ராஹிமுக்கு அல்லாஹ் தஆலா ஈமானை கொடுத்துருந்தான், நல்ல அறிவை கொடுத்துருந்தான். அவங்க ரொம்ப யோசிச்சாங்க, இந்த சிலைகள் எல்லாம் இவங்க ஏன் வணங்குறாங்க? இந்த சிலைகளுக்கு என்ன சக்தி இருக்குது? எல்லா உலகங்களே படைச்சவனைத்தானே வணங்கணும். இதோ வானம் இருக்குது, இந்த வானத்தை படைச்சது யாரு? இதோ பூமி இருக்கு, இந்த பூமியை படைச்ச யாரு? இந்த மனிதர்களெல்லாம் படைச்சது யாரு? இந்த உயிரினங்களெல்லாம் படைச்சது யாரு? அல்லாஹ் தானே. அந்த ஒரு இறைவன் அல்லாஹ்வை விட்டு ஏன் இந்த சிலைகளை வணங்கி இந்த சிலைகளிடெல்லாம் பிரார்த்தனை செய்கிறாங்க? இந்த மக்கள் ஏன் இப்படிலாம் இருக்கிறாங்கன்னு அந்த நபி நம்முடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரொம்ப கவலையோடு சிந்திப்பாங்க, யோசிப்பாங்க. தன்னுடைய வீட்டில இருந்தே இந்த விஷயத்தை பேச ஆரம்பிச்சாங்க. தன்னுடைய அப்பாட்ட என்னுடைய அருமை தந்தையே, ஏன் இந்த சிலைகளை நீங்க வணங்குறீங்க? இதெல்லாம் ஷைத்தான்களா இருக்குது. இது உங்களை படைச்ச அல்லாஹ்வை வணங்க விடாம, அவனிடம் நீங்க பிரார்த்தனை செய்து துவா கேட்க விடாம, நீங்க இதுட்டெல்லாம் கேட்குற அளவுக்கு இந்த ஷைத்தான்கள் மக்களை எல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்குது. நீங்க இந்த சிலைகளை வணங்குறதோடு மட்டும் இல்லாத மக்களை வணங்க வைக்கிறீங்களே. என் தந்தையே, நீங்க அல்லாஹ்வை வணங்குங்க, இந்த சிலைகளை வணங்காதீங்க, இந்த ஷைத்தான்களை வணங்காதீங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பேச ஆரம்பிக்கும் போது அவங்க அப்பாவுக்கு கோபம் அப்படி வந்துச்சு. என்ன, நாங்க வணங்குறத நீ குறை பேசுற? நாங்க இந்த சிலைகளுக்குள்ள சக்தி இருக்குன்னு நம்புறோம், இந்த சிலைகள்கிட்ட நாங்க பிரார்த்தனை செய்யறோம், நாங்க வணங்குறதையே நீ இப்படி சொல்றியா? உன்னை நான் கல் எடுத்து அடிச்சு கொலை பண்ணிடுவேன் அப்படின்றார். யாரு? இப்ராஹிமுடைய அப்பா. அவ்வளவு சிலைகள் மேல அவருக்கு மோகம். அந்த சிலைகளை அவ்வளவு வணங்குறாருன்னா அதனால தான் தன்னுடைய மகன்னு கூட பார்க்காம சிலைகளை வணங்காதீங்க, அல்லாஹ்வை வணங்குங்க அப்படின்னு சொன்னதுக்காக தன் மகனை பார்த்து உன்னை நான் கல்லாலேயே அடிச்சு கொலை பண்ணிடுவேன் அப்படின்னார். தன்னுடைய அப்பாடம் அப்பவும் அவங்க அப்பப்ப பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க. சரி, அப்பா இந்த விஷயத்தை ஏத்துக்கல, மக்கள்கிட்டையும் பேச ஆரம்பிச்சாங்க. அவங்க ஊர்ல நிறைய வீடுகள், இந்த வீடுகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த வீடுகள்ல இருக்கிறவங்க எல்லாரும் சிலைகளை வணங்குறாங்க. வெளியே தனிய சிலைகளுக்காக மட்டுமே ஒரு வீடு இருக்கும், அது அவங்க கோயில்னு சொல்லுவாங்க. அந்த கோயில்ல அந்த வீட்டில் அவங்க நிறைய சிலைகளை வச்சிருந்தாங்க. அந்த சிலைகளையும் அவங்க வணங்கினாங்க. அந்த ஊர்ல உள்ள மக்கள்கிட்ட இந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரொம்ப அழகான முறையில் அவங்களுக்கு புரியக்கூடிய விதத்தில் அவங்க நல்லா சிந்திச்சு பார்க்கணும். வானம் பூமி எல்லாத்தையும் படைச்ச அல்லாஹ்வைத்தான் வணங்கணும், அவன்தான் உண்மையிலே வணக்கத்திற்கு தகுதியான இறைவன். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியான உண்மையான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இல்லை. அப்ப அவரிடம் தான் பிரார்த்தனை செய்யணும், அவனுக்காகத்தான் அறுத்து குர்பானி கொடுக்கணும், அவன் பேர் மேலதான் சத்தியம் செய்யணும், அவனுக்காக மட்டும்தான் நேர்ச்சை பண்ணணும், அவனுக்குத்தான் உண்மையிலே பயப்படணும், அவனைத்தான் அதிகமா நேசிக்கணும் அப்படின்னு அந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அழகா அந்த மக்களை சிந்திக்க வச்சு புரிய வைக்க முயற்சி பண்ணாங்க. இப்படி அவங்க நிறைய முயற்சி எடுத்தாலும் அந்த மக்கள் புரிஞ்சுக்கவே இல்லை. அவங்க
தாங்க வணங்கிட்டு இருந்த சிலைகளையே வணங்கினாங்க. அப்ப அந்த மக்கள்கிட்ட இந்த நபி கேட்டாங்க, இந்த சிலைகள் உங்கள்கிட்ட பேசுதா? பேசாது தானே. சிலைங்கிறது என்ன? ஒரு கல் தானே. அதுக்கு முகம் வச்சிருக்கிறாங்க, கை கால் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆனால் அது மனுஷனா? பேசாது. அது ஒரு கல். இவங்க தான் அதை தயார் பண்ணுறாங்க, இவங்க தான் அதை உருவாக்குறாங்க. அப்போ எப்படி அது பேசும்? மனுஷன் பேசுவான், ஆனால் சிலைகள் பேசாது. இவங்க கேட்டாங்க, அது ஏதாவது பேசுதா உங்களிடம்? அதுக்கு வாய் இருக்குது, பேசுதா? அதுக்கு 2 கண்ணு நீங்கள் வைக்கிறீங்களே, அது எதையாவது பார்க்குதா? அதுக்கு நீங்கள் கையெல்லாம் கொடுத்துருக்கீங்களே, அது எதையாவது பிடிக்க முடியுதா? ஓ, நீங்கள் கால்லாம் வேற கொடுத்துருக்கீங்க, அது நடக்க முடியுதா? ஓடுறதெல்லாம் இருக்கட்டும், ஓடுறது இருக்கட்டும், ஆனால் நடக்க முடியுதா? எதுவுமே அதால் செய்ய முடியலையே. நீங்கள் உங்களுக்கு வேண்டுங்கிறதையெல்லாம், உங்கள் கஷ்டத்தையெல்லாம் நீங்கள் அதனிடம் சொல்கிறீங்களே, அது என்னதான் உங்களுக்கு உதவும்? காது இருக்குது ஆனால் கேட்குமா? நீங்கள் பேசுகிறீங்க, அது கேட்குதா? ஏதாவது அதுகிட்ட உங்களுக்கு பதில் வருதா? ஒரு பதில் வராது. அது உங்களுக்கு எதுவும் செய்யாது. இன்னும் நீங்கள் தான் அதை உங்கள் கையால் தான் செய்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அதை எப்படி நீங்கள் வணங்கலாம்? அதுக்கு ஒரு சக்தியும் இல்லையே. அப்போது நீங்கள் படைச்ச அல்லாவை விட்டுட்டு இதையெல்லாம் வணங்குறது மிகப்பெரிய அநியாயம். இது அல்லாவுக்கு இணையாக்குறது. அல்லாவுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது. நம்முடைய எல்லா வணக்கங்களும் இபாதத்துகளும் அவனுக்குத்தான் சொந்தம். அவன் படைச்சது, நாம அவனை மட்டும் வணங்கத்தான். நீங்க ஏன் இப்படி இதையெல்லாம் வணங்குறீங்க? இதனால இந்த சிலைகள் எல்லாம் உங்களை வழி கெடுத்துருச்சு. நீங்க படைக்கிற சிலைகள், நீங்க உருவாக்குற சிலைகள்னால நீங்க வழிகட்டு போயிட்டீங்க. உங்களை படைச்ச இறைவனுக்கு நன்றி கட்டத்தனமா அவனுக்கு செய்ய வேண்டிய வணக்கத்தை எல்லாம் அதுக்கு செய்துக்கிட்டு இருக்கீங்க. இது பெரிய அநியாயம் இல்லையா? அப்படின்னு அந்த மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள்ட்ட எல்லார்ட்டையும் கொஞ்சம் கொஞ்சமா பேசுறாங்க. அந்த மக்கள், நீ எங்களுடைய சிலைகளை எல்லாம் குறை பேசுற அப்படின்னா, இதுதானே வழக்கம். நாம சத்தியத்தை சொன்னா மக்கள் நிறைய பேர் ஒவ்வொரு விஷயத்துல என்ன சொல்லுவாங்க? நீ அவங்கள குறை சொல்ற, இவங்களை குறை சொல்ற அப்படிம்பாங்க. நாம என்ன சொல்றோம் அப்படிங்கிற அந்த முக்கியமான விஷயத்தை எடுத்துக்க மாட்டாங்க. உடனே நாம குறை சொல்றோன்னு தான் பேசுவாங்க. இதெல்லாம் இந்த உலகத்தில் நடக்கும், நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் நாம சத்தியத்தை சொல்றதுல பின்வாங்கவே கூடாது. அதில் நம்ம பேக் போகவே கூடாது. நம்ம முன்னாடி போயிட்டே தான் இருக்கணும். நம்ம சொல்றதை நிறுத்தவே கூடாது. ஆனால் நம்ம அழகான முறையில் சொல்லணும். அவங்களுக்கு புரிகிற மாதிரி மென்மையா பொறுமையா சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த வேலையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் செய்துக்கிட்டே தான் இருந்தாங்க. என்ன ஆச்சுன்னா, அந்த சிலைகள் இருக்குது இல்லையா, அந்த சிலைகளை வணங்குறவங்க விழா கொண்டாடினாங்க. என்ன செலிப்ரேஷன், ஒரு திருவிழா. அவங்க தான் வழிகட்டு போயிருக்கிறாங்கன்னா அவங்களெல்லாம் சேர்ந்து வணங்காதவங்களை கூட வழிகெடுக்கிறதுக்கு கட்டாயப்படுத்தினாங்க. அதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம கூட அவங்க விடலை. எதுக்கு கட்டாயப்படுத்துறாங்க? அவங்க கொண்டாடக்கூடிய திருவிழா இருக்குது, பண்டிகை நாள், அதுக்கு கட்டாயப்படுத்துறாங்க. நீ வா, நீ எங்க திருவிழாவில் கலந்துக்க அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. அவங்க அப்பா இப்ராஹிம்கிட்ட சொன்னாரு, நீ என்னோட திருவிழாவுக்கு வரணும், இன்னைக்கு ராத்திரி எல்லாம் திருவிழா, நீ இந்த மாதிரி சிலைகளை பற்றி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத, வா திருவிழாவுக்கு வா அப்படின்னு சொன்னார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அப்போ ஒரு யங் பர்சன், வாலிபர், அவங்களுக்கு வயசுல ஆகலை, நல்ல அவங்களுக்கு என்ன ஒரு 18-20 வயசுகள் இருக்கலாம், சரியா? அவங்க வாலிப பையன்தான், நல்ல ஸ்ட்ராங் மேன், அவங்களுக்கு நல்ல சக்தி இருந்துச்சு. அப்போது அந்த வயசில் தான் அவங்க இருந்தாங்க. அதனால தான் அவங்க சின்ன வயசுலேயே அல்லாஹ் அவங்களுக்கு நேர்வழியை கொடுத்துருந்தான், நல்ல அறிவை கொடுத்துருந்தான். ஆகவே அல்லாஹ் தஆலாவுடைய அந்த அறிவு கொடுத்ததுனால இவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல. அப்போது இப்ராஹிமுடைய அப்பா வந்து, ஏய் இன்னைக்கு நைட்டு திருவிழா இருக்குது, உனக்கு தெரியுமா இல்லையா, வா என்னோட வா அப்படின்னாரு. இப்போ அவங்கள்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப யோசிச்சாங்க. அப்படி வானத்தை பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க, என்ன பண்ணலாம், இவங்கள்ட்ட இருந்து தப்பிக்கணும், நாம் எதுக்கு போகணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. யோசிச்சுட்டு ஒரு ஐடியா என்ன செய்தாங்கன்னா, நாம் இப்போ ஒரு பொய் சொல்லித்தான் ஆகணும், இவங்கள்ட்ட இருந்து தப்பிக்கணும். இவங்க செய்கிறது பெரிய பாவம், அந்த பாவம் செய்கிற இவங்களோடு நாமளும் சேரக்கூடாது. அவங்க சிலைகளை வணங்க வைக்கலான்னு நம்மை நினைக்கிறாங்க, நாம் அவங்களுக்கு உதவக்கூடாது. அந்த பெரிய பாவத்தை விட்டு தப்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல நோக்கத்தில் ஒரு பொய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சுட்டு ஒரு பொய் சொன்னாங்க. அவங்க உண்மையிலே இந்த இடத்துல சொல்கிறது பொய் தான், ஆனால் அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் சொன்னாங்க. அதுவும் ஒரு பெரிய பாவத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு பொய் சொன்னாங்க. என்ன பொய் தெரியுமா? எனக்கு உடம்பு சரியில்லை, என்னை விட்டுடுங்க அப்படின்னாங்க. அவங்களுக்கு உடம்பு நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் உடம்பு சரியில்லை அப்படின்னாங்க. நோயாளி, எனக்கு முடியலை, என்னை விட்டுடுங்க, நீங்கள் விட்டுட்டு நீங்கள் போங்க, நான் வரல அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க அப்பா மற்றவங்கெல்லாம் வீட்டில் இருந்தவங்க வெளியில் இருந்தவங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க, ஊரே காலி. ஏன்னா அந்த திருவிழாவை கொண்டாடுறதுக்கு ஊருக்கு வெளியே போவாங்க எல்லாரும். ஊருக்கு வெளியே அந்த திருவிழாவுக்குன்னு ஒரு இடம் இருக்கும், அங்கே போய் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுவாங்க அந்த ஃபெஸ்டிவலுக்கு. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இது ராத்திரி நேரம், வீட்டில் அவங்க இருந்தாங்க. உடம்பு சரியில்லை சொல்லிட்டு இவங்க வீட்டில் இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாரும் போயிட்டாங்கல்ல. இப்போ இவங்க யோசிச்சாங்க, இப்போ நம்ம என்ன செய்யலாம், இதை செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இந்த மக்கள் இந்த சிலைகளை வணங்கிட்டு இருக்காங்கல்ல, இவங்களுக்கு நல்ல புத்திமதி சொல்லணும், இவங்களுக்கு சிந்திக்க வைக்கணும், இந்த சிலைகளை பற்றி அவங்களுக்கு புரிய வைக்கணும். இந்த சிலைகளுக்கு எந்த சக்தியும் இல்லை, இது எதுவும் செய்ய முடியாது, இது இன்னும் அது தன்னை கூட காப்பாற்றிக்க முடியாது, இது எங்கே மற்றவங்களை காப்பாற்றுறது, மற்றவங்க ஹெல்ப் கேட்டால் இது எங்கே உதவுறது, இது தனக்கு தானே கூட உதவி செய்து கொள்ளவே முடியாது அப்படின்னு இதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு ஐடியா, ஒரு பிளான் பண்ணாங்க. என்ன பிளான் பண்ணாங்கன்னா, யாரும் இல்லைல்ல, ராத்திரி நேரம். உடனே அவங்களிடம் ஒரு கோடரி இருந்துச்சு. கோடாரின்னு சொல்கிறாங்களே, அதான் கோடரி. ஒரு கோடாரினா என்ன, மரம் வெட்டுறாங்கல்ல, அதான். இப்படி தூக்கி வெட்டி 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 மரம் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்ட 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 கடைசியில் மரத்தை சாய்ப்பாங்க, அதுதான் கோடரி. அப்போது விறகு வெட்டுறக்கு, மரத்தை வெட்டுறக்கு ஒரு ஷார்ப்பான முனை இருக்கும், சரியா? அதுக்கு ஒரு பிடி இருக்கும், ஹேண்டில். அந்த பிடியை பிடிச்சிட்டு அது மரமாக, அதுவும் ஒரு பிடி மரத்தில் தான் பண்ணியிருப்பாங்க. அதை பிடிச்சிட்டு அந்த ஷார்ப்பான நல்ல அந்த கத்தி மாதிரி இருக்காது, அது ஒரு இரும்பில் நல்ல ஷார்ப் பண்ணியிருப்பாங்க. அந்த இரும்பில் ஷார்ப்பாக இருக்கிற அந்த இடத்த வச்சு அந்த கோடரி, அந்த மரத்துடைய தடியை வந்து அதில் சொருகி நல்லா டைட் பண்ணியிருப்பாங்க, நல்லா அது பிடிச்சிருக்கும். அப்போ இப்படி தூக்குனா அது கார்னரில் அந்த ஷார்ப்பான அந்த இரும்பில் ஆன டூல் இருக்கும், வெட்டுற இடம். அதை தூக்கிட்டு இப்படி ஒரு அடி அடித்தோம்னா மரத்தை சக்குன்னு ஒரு வெட்டும், உடனே கொஞ்சம் அந்த பாட்டு வந்து வெட்டப்படும். அப்புறம் அதே இடத்துல திரும்ப கொஞ்சம் அடிக்க கொஞ்சமாக வெட்டிக்கிட்டே இருக்கும். மரத்தை வெட்டுறவங்க என்ன செய்வாங்க, அதை ஓரம் முழுக்க அந்த மரத்தோட எல்லா பக்கம் ஒரே இடத்துல அப்படியே சுற்றி வர வெட்டிக்கிட்டே வருவாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெட்ட கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்ட கடைசியில் வந்து மரம் அப்படியே லைட்டாக அப்புறம் அப்படியே தள்ளுவாங்க. ஏன்னா ஓரளவு வெட்டியாச்சுன்னா அப்படி தள்ளா அப்படி மரம் உடஞ்சி வெட்டப்பட்டது அப்படியே சாயும். இதுக்கு தான் அந்த கோடரியை பயன்படுத்துவாங்க. அது அவர்கிட்ட இருந்துச்சு. ஏன்னா அந்த காலத்தில் அதெல்லாம் அதிகமாக எல்லார்ட்டையும் இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் மரம் வெட்டி அதை வந்து விறகா ஆக்கி துண்டா விறகா வெட்டி அதை போய் விற்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்க செய்வாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிடம் அது இருந்துச்சு. ஏன்னா அவங்களும் மரம் வெட்டுவாங்க. அப்போ அந்த கோடரியை எடுத்தாங்க, அப்படி வீட்டுக்கு வெளியே வந்தாங்க, பார்த்தாங்க, யாருமே இல்லை, எல்லா வீட்லேயும் மூடி கிடக்கு. ஏன்னா எல்லாரும் போயிட்டாங்க,
நைட் நேரம், யாரும் இல்லை. அப்படி ரோட்டில் அப்படி யாராவது இருக்கிறாங்களான்னு அப்படி பார்த்துக்கிட்டே வந்தாங்க. யாரும் இல்லை. எல்லாமே அந்த ஊரில் எல்லாருமே அல்லாவுக்கு இணையா சிலையை வணங்குறவங்க. அவங்க மட்டும்தான் முஸ்லீம். அவங்க வீட்லேயும் யாரும் இல்லை, ஏன்னா அவங்களும் சிலை வணங்குறவங்க போயிட்டாங்க. அவங்க பக்கத்து வீட்டில் யாரும் இல்லை, இந்த பக்கம் யாரும் இல்லை, அந்த பக்கம் யாரும் இல்லை. ஒவ்வொரு வீட்லேயும் யாருமே இல்லை. மொத்தமாக ஊரே காலி. எங்கே போயிட்டாங்க? ஊருக்கு வெளியே ஒரு இடம், அந்த இடத்துக்கு போய் அந்த சிலைகளுக்காக, அவங்க வணங்குற அந்த சிலைகளுக்காக அவங்க விழா கொண்டாடுறதுக்கு, பெரிய பூஜை பண்ணுறதுக்கு, ராத்திரியெல்லாம் பூஜை பண்ணுறதுக்கு போயிருக்காங்க. இது அந்த ஊரில் நடக்கும். இப்படி நடக்கிற அந்த நேரத்தில் தான் இந்த ராத்திரி நேரத்தை யூஸ் பண்ணாங்க. எப்படின்னா திருவிழா முடிஞ்சு காலையில் அவங்க வருவாங்க. போனவங்கெல்லாம் அந்த நைட் ஃபுல்லாக கொண்டாடுவாங்க, ஆடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. சரியா? அப்போ இவர் வீட்டுக்கு வெளியே அந்த கோடரி எடுத்துக்கிட்டு இப்படி கழுத்தில் போட்டுக்கிட்டார். இப்படி வந்தார், இப்படி பார்த்துக்கிட்டே வந்தார். இதுதான் நேரம் அப்படி நேராக போனார். அவர் எங்கே போனார்னா, அந்த மக்கள் எல்லாம் வணங்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் ஊருக்குள்ளே இருக்கு. அங்கே அந்த இடத்துல நிறைய சிலைகள் இருக்கும். 1 2 இல்லை, நிறைய இருக்கும். சின்னது பெருசு நிறைய இருக்கும். அதில் சின்னது நிறைய, பெருசு ஒன்றே ஒன்று. பெருசு பெரிய சிலை, சின்னது நிறைய. இப்படி பார்த்துட்டு கோடரை எடுத்துக்கிட்டு போனார்ல, அங்கே சின்ன சின்ன சிலைகள்லாம் இருந்துச்சுல, அந்த சிலைகளுடைய எல்லா கழுத்தையும் டக்கு 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 டக்கு, கை கழுத்து எல்லாத்தையும் வெட்டி போட்டார், உடைச்சிட்டார். ஏன்னா கோடரை வச்சு டக்கு 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 டக்குட்டு அடிச்சிட்டார். அடித்தோடனே சில சிலைக்கு தலையை காணும், சில சிலைக்கு கையை காணும். இப்படி அப்படி அடித்து உடைச்சு தள்ளிட்டார். எல்லாத்தையும் உடைச்சிட்டாரா? சின்ன 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 சின்னது எல்லாத்தையும் உடைச்சிட்டார். கடைசியில் அந்த பெரிய சிலை பக்கம் வந்தார். பெரிய சிலை பக்கம் வந்து நின்றுக்கிட்டு பேசுறார். முதல்ல உள்ள நுழைஞ்சோடனே முதல்ல என்ன கேட்டார் தெரியுமா? முதல்ல உள்ள நுழைஞ்சோடனே என்ன கேட்டார் தெரியுமா? அந்த சிலைகள்கிட்ட எல்லாம் கொஞ்ச நேரம் பேசினார். சிலைகள்கிட்ட பேசினா அது பதில் சொல்லுமா? எந்த பதிலும் சொல்லாது, அமைதியாக இருக்கு. ஏன்னா அது ஆள் பேச முடியாது, அதுக்கு எந்த சக்தி மேலே. அது ஒரு கல் தானே, மனுஷ உருவம் தான் கொடுத்துருக்குறாங்க, ஆனால் அது ஒரு கல், அது மனுஷனும் இல்லை. அப்போ நீங்கள்லாம் என்னதான் செய்துட்டு இருக்கீங்க? இங்கே இப்படி நின்றுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு வாய் இருக்குது, சாப்பிடுவீங்களா? என்ன சாப்பிடுவீங்களா? கை இருக்குது, ஏதாவது பிடிக்க முடியுமா? நீங்கள் இந்த மக்கள் எல்லாம் இப்படி கெடுத்துட்டு இருக்கீங்களே அப்படின்றாரு. அப்படியே அந்த சிலைகள்லாம் நின்றுட்டு கிடக்குது இல்லையா, அதான் ஒன்றுமே தெரியாது அதுக்கெல்லாம். இவர் என்ன செய்தார்? எல்லா சின்ன சிலைகளை வெட்டிட்டார். கையில் கோடை வச்சிருந்தார்ல, பெரிய சிலையிடம் போய் நின்றார். அந்த சிலைகளை அப்படியே பார்த்தார். என்ன பார்க்குற? உனக்கு வாய் இருக்குது, ஏதாவது சாப்பிடுவியா நீ? ஏதாவது நீ செய்ய முடியுமா? நீ தான் சிலையாச்சு, வெறும் கல்லு தானே நீ. உன்னை எல்லாரும் வணங்குறாங்க. சரி, இத்தனை சிலைகளை நான் உடைச்சிட்டேன், ஏதாவது செய்ய முடிஞ்ச உன்னால? ஒன்றும் நீ முன்னிலையே, சும்மா நின்றுட்டு தானே இருக்கிற. உன் முன்னாடி தானே இத்தனை உடைச்சேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? என்ன பண்ண போறேன் தெரியுமா? அது அப்படி நின்றுச்சு. அப்படி நின்றுதான் இருக்குது, ஏன்னா அது சிலை. இவர் என்ன செய்ய, கோடரிய நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? இதோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோடரை தூக்கி அந்த சிலையோட கழுத்து மேல இப்படி வச்சுட்டார், இப்படி மாட்டி விட்டார். அப்போ கோடரியை எடுத்துட்டு போறவங்க எப்படி எடுத்துட்டு போவாங்க? விறகு வெட்ட போயிருக்கிறவங்க பார்த்துருக்கீங்களா? விறகு வெட்ட போறவங்கள அந்த கோடரி வெயிட்டாக தான் இருக்கும். ஏன்னா அதனுடைய கார்னர்கள், அந்த வெட்டுற இடம் அது நல்ல மொட்டாவா, அது இரும்பு நல்லா வெயிட்டாக தான் இருக்கும். அதனால சில இடத்துல கையில் இப்படி பிடிச்சிட்டு போவாங்க. ஆனால் அதை விட நிறைய பேர் மரம் வெட்டுறவங்க, இது வந்து மரம் வெட்டுறதுக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இல்லையா?
அந்த கோடரியை எடுத்துட்டு போகும்போது என்ன செய்வாங்க, இந்த கழுத்துல இந்த இடம் இருக்குல்ல, இப்படி மாட்டிக்குவாங்க. அந்த இப்படி மாட்டினோடனே அப்படி அது பிடிக்கிற ஹேண்டில் இருக்கிற ஹேண்டில் வந்து மரத்துல இப்படி இருக்கும். உதாரணத்துக்கு இவ்வளவு நீளம் இருக்குன்னு ஹேண்டில், இவ்வளவு நீளம் இருக்குன்னு வைங்களேன் ஹேண்டில். அப்போ அந்த ஹேண்டில் இப்படி மாட்டினோடனே அந்த ஹேண்டில் இப்படி தொங்கும். ஓகே, உடம்புல இப்படி போட்டுக்கிட்டு இப்படி இப்படி போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் வெட்டுற இடம் வந்தோடனே இப்படி எடுப்பாங்க. எடுத்து எங்கே வெட்டலாம், வெட்டுவாங்க. அப்போ இப்படி மாட்டிக்குவாங்கல்ல, அதுதானே அவங்க எடுத்துட்டு போற முறை. எல்லாம் முடிச்சிட்டாங்க, வெட்டி முடிச்சிட்டாங்களா, கடைசி திரும்ப வராங்கன்னு வைங்களேன். அப்ப என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் தூக்கிட்டு வரணும்ல, இவங்க ஆளுகளை கூப்பிட்டு எல்லாம் கட்டி அந்த மரத்தால் விறக எல்லாத்தையும் கட்டி தலையில் வச்சு எல்லாம் எடுத்துகிட்டு போவோம். இந்த வெட்டுறவர் என்ன செய்வார் தெரியுமா, அவரால் முடிஞ்சதை தலையில் வச்சுக்குவார். அப்புறம் அந்த கோடரி இருக்குது, அந்த கோடரி திரும்ப இப்படி தோலில் மாட்டிக்குவார், ஷோல்டரை மாட்டிக்கிட்டு அப்படி வருவாங்க. அப்போது அந்த சிலையை எப்பவுமே எடுத்துகிட்டு வர்றது ஷோல்டரில் தானே. அப்போ வெட்டினவர் எப்பவுமே வெட்டுறதுக்கு எடுத்துகிட்டு போகும்போது ஷோல்டர்லாம் வச்சுருப்பாரு, வெட்டி முடிச்சுட்டு வரும்போது ரிட்டர்ன் வரும்போது ஷோல்டர்லாம் வச்சுருப்பாரு. உடனே இவர் என்ன செய்தார், யார், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த சிலை, பெரிய சிலை இருந்துச்சுல, பெரிய சிலையுடைய ஷோல்டரில் இப்படி மாட்டி விட்டுட்டு அப்படியே நடந்து வந்துட்டார். எங்க, அவர் வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்துட்டு ராத்திரி நேரம் தானே, படுத்துட்டார், தூங்கிட்டார். நைட்டு இது செய்துட்டு வந்து படுத்துக்கிட்டார். இவர் தான் உடம்பு சரியில்லை நோயாளின்னு தானே சொன்னார், அதனால தான் அவங்களாம் விட்டுட்டு போனாங்க. ஓகேயா, ஏன்னா அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக தான் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னார். நம்ம எல்லாத்துக்குலாம் போய் சொல்லக்கூடாது. நமக்கு ஒரு ஆபத்து, நாம் ஒரு பெரிய பாவத்திலேருந்து தப்பிக்கணும். அந்த பாவத்தை விட்டு தப்பிக்கிறதுக்கு வேறு வழியே தெரியலை அப்படின்னா நாம் அப்போ போய் சொல்லலாம். அதுதான் இந்த ஸ்டோரியில் இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேயா, அப்போ ஏன்னா நாம் அந்த பாவத்தை செய்யறதை விட அந்த பாவத்தை செய்யக்கூடாதுங்கிறதுக்காக நம்மை அடக்கி நம்மிடம் அந்த பாவம் செய்ய நம்மை வந்து கட்டாயப்படுத்துறாங்க, கம்பல் பண்றாங்கல்ல, அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு பொய் சொல்லி தப்பிக்கலாமா, அப்ப மட்டும் இந்த மாதிரி நல்ல நோக்கத்துக்காக பொய் சொல்றது, வேறு எதுக்காக பொய் சொல்லக்கூடாது. புரியுதா, நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் சொல்லணும். பொய் சொல்றது மற்றவங்களை ஏமாத்துறது. நமக்கு ஒரு ஆபத்து வந்து நம்ம பாவத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு, அல்லாவுக்கு பிடிக்காத காரியத்தை செய்யக்கூடாது, அதுக்காக பொய் சொல்லலாம். அப்போ அப்படி பொய் சொல்லிட்டு தான் இவங்க வீட்டில் இருந்தாங்க, போனாங்க, உடைச்சாங்க, திரும்ப வீட்டுக்கே வந்துட்டாங்க. அப்போ வீட்டில் படுத்துக்கிட்டாங்க. ஏன்னா திரும்ப அவங்க ரிட்டர்ன் வர்ற நேரம் வருவாங்க இல்லையா காலையில். அப்போ அவங்க அப்பாவும் வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு சரி நைட்டெல்லாம் உடம்பு சரியில்லாமல் இருந்தாருன்னு சொல்லிட்டு இவர் படுத்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவரும் அமைதியாக இருப்பார். பார்த்துட்டு ஓ உடம்பு சரியில்லைன்னு சொன்னான்ல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன ஆச்சுன்னா, காலையில் எல்லா மக்களும் ரிட்டர்ன் வர்றாங்க. வந்தோடனே பார்த்துட்டாங்க. ஏன்னா அந்த சிலைகள்லாம் வச்சிருக்கிற இடம் ஓப்பனாக எல்லாரும் பார்க்குற இடம் தான். பார்த்துட்டாங்க. ஊரெல்லாம் பேச்சு, ஒரே கலைபரமாயிருச்சு. என்ன ஆச்சுன்னா, அவங்களுடைய சிலைகள்லாம் உடஞ்சி கிடக்குது அப்படின்னு பார்த்துட்டு அப்படி எல்லாரும் யாரா உடைச்சது நம்ம சிலைகளெல்லாம், நம்ம தெய்வங்களாச்சு இவங்கெல்லாம், நம்ம அவர் காட்ஸ், நாம வணங்கிட்டு இருக்கிறோம் இந்த தெய்வங்களை. நம்முடைய முன்னோர்கள்லாம் வணங்கினாங்க, நாமும் இந்த சிலைகளை நம்முடைய தெய்வங்களை வணங்குறோமே, இவங்களையே உடைச்சிட்டாங்களா யாரு அப்படின்னு எல்லாரும் கோபம் வந்துச்சு. யாரு 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 யாருப்பா உடைச்சது அப்படின்னு பேசுறாங்க. அப்ப அங்க இருந்தவங்க சிலர் சொன்னாங்க, நாங்க நினைக்கிறோம் இப்ராஹிம்னு ஒரு பையன் இருக்கிறான், அவன் ரொம்ப இளமையான பையன்தான், அவன் தான் இவ்வளவு உடைச்சிருக்கணும். எனக்கு டவுட் அவன் மேலதான் வருது. ஏன் தெரியுமா, அவன் இந்த சிலைகளை எல்லாம் குறை சொல்லிட்டு இருந்தான். இந்த சிலைகளுக்கு எந்த சக்தியும் இல்லை, இதையெல்லாம் நீங்க வணங்குறீங்களே, அல்லாஹ்வைத்தான் வணங்கணும், இதுக்கு என்ன சக்தி இருக்குது, இப்படிலாம் குறைப்பு பேசிக்கிட்டு இருந்தான். அவன் தான் செய்திருக்கணும், வேற யார் செய்ய போறா அப்படின்னு சொன்னாங்க. உடனே இப்ராஹிமை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு இந்த ஊர்ல இருக்கிற முக்கியமானவங்களாம் சொல்லுவாங்கல்ல. உடனே இந்த தகவல் நேரம் போகுது, வீட்டுக்கு வராங்க. உடனே இப்ராஹிமே வா, உங்களுக்கு ஒரு விஷயம் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் வான்னு கூட்டிட்டு வந்துட்டாங்க. கூட்டிட்டு வந்து நிறுத்திட்டாங்க. எந்த இடத்துல, அந்த சிலைகள்லாம் இருக்கிற இடத்திலேயே கொண்டு வந்து இப்ராஹிம் நிறுத்திட்டாங்க. இப்ப கேட்டாங்க, இப்ராஹிம் இந்த சிலைகள்லாம் யார் உடைச்சது, உண்மையை சொல்லு அப்படின்னா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்பயும் உண்மையைத்தான் சொல்றவங்க. சரி, அவங்க பொய் பேச மாட்டாங்க, இவங்க தான் பொய்யர்கள்.
ஆனா அவங்க சொன்னாங்க, சொல்லுங்க யார் உடைச்சது இதெல்லாம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி பார்த்தாங்க, எல்லா சிலைகளும் உடைஞ்சு கிடக்குது. இவங்க என்ன செய்தாங்க, அந்த கோடரிய எடுத்து எங்க மாட்டியிருந்தாங்க, அந்த பெரிய சிலையுடைய கழுத்துல மாட்டியிருந்தாங்கல்ல. இப்ராஹிம் சொன்னாங்க, நான் சொல்லட்டுமா, எனக்கு தெரியும் அப்படின்னா. சொல்லு சொல்லு, யார் உடைச்சது? நீ இல்ல யார் உடைச்சது சொல்லு அப்படின்னா. இங்க பாருங்க, இந்த பெரிய சிலை இருக்குல்ல, அதுதான் உடைச்சிருக்கு. நான் கண்டுபிடிச்சிட்டேன். பெரிய சிலையா இல்லாம அங்க பாருங்க, கோடரி யாரு கழுத்துல இருக்குது, மாட்டிக்கிட்டு இருக்குது பாருங்க, அதுதான் உடைச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதுதான் உடைச்சிருக்கும். பாருங்க, அது கையில தான் கோடரி இருக்கு, அதுதான் உடைச்சிட்டு கோடரி வச்சு நின்றுட்டு இருக்குது. அதுதான் குற்றவாளி. எல்லா சிலைகளை உடைச்சிட்டு நின்றுட்டு இருக்கு, பாத்தியா, நீ தானே உடைச்ச அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க எல்லாம் பேசுறாங்க, ஐயோ அநியாயமா ஆயிடுச்சு. அங்க இருந்த சிலர்லாம் உடனே அவங்க எந்த அளவுக்கு அவங்கள முட்டாள்தனம் இருந்துச்சுன்னா, அவங்கள சிலர் இருப்பாங்கல்ல, எல்லாரும் நின்றுட்டு கேட்டுட்டு இருக்காங்களே. இப்ராஹிம் சொன்னோடனே, ஐயோ அநியாயமா இப்படி பண்ணிடுச்சு, நமக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்துருச்சு, நம்முடைய சின்ன தெய்வங்கள்லாம் உடைக்கப்பட்டுருச்சு, நீ தான் உடைச்சியா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. உடனே மற்றவங்க அங்க இருக்கிற, டேய் என்ன சொல்ற, அது எப்படிடா உடைக்கும், அது பெரிய சிலை, அது கல்லு தானடா, அது எப்படி உடைக்கும் அது? இவர் நம்ம ஏமாத்துறாரு. உடனே அவங்கள்ட்ட, யார் அவங்கள, இப்ராஹிம் கிட்ட கேட்டாங்க, இப்ராஹிம் என்னை ஏமாத்துறியா எங்களைய, அது எப்படி உடைக்கும், அதனால ஒன்றும் பண்ண முடியாது, அது என்ன பேசுமா, நீ என்னமா அதுதான் உடைச்சிச்சுன்னு சொல்ற அப்படின்னு சொன்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அப்படின்னா இது எதையும் பேசாதுல, இது எதுவும் செய்ய முடியாதுல, இது எதுக்கு வணங்குறீங்க, இதெல்லாம் எதுக்கு வணங்குறீங்க, ஏன் வணங்குறீங்க, பதில் சொல்லுங்க. நீங்க எல்லாம் இதை வணங்குவீங்களா, அது உடைக்காதா, அது ஒண்ணு செய்யாதான் அப்படின்னு சொல்றீங்களே, உங்களுக்கு புரியலையா? இதுக்கு எந்த சக்தி இல்லைன்னு சொல்றீங்களா, உங்களுக்கு தெரியலையா? அப்போ அது இதெல்லாம் செய்யாது, அதனால முடியாது, அதனால முடியாதுன்னு சொல்ற நீங்க எப்படி உங்களுக்கு அது உதவும்? அதுகிட்ட நீங்க துவா கேட்குறீங்க, அது எப்படி உங்களுக்கு உதவும்? அதுகிட்ட பேசுறீங்களே, உங்களுடைய தேவையில சொல்ற, அது பேசுதா, அது எதையாவது பிடிக்குதா, நடக்குதா, அது ஏதாவது செய்ய முடியுதா? செய்ய முடியல தானே, அப்புறம் ஏன் வணங்குறீங்க? சிந்திச்சு பாருங்க. அப்ப நீங்க செய்யறது பெரிய கேடு. நீங்க அல்லாஹ்வை வணங்காம இதையெல்லாம் வணங்கிட்டு இருக்கிறீங்க. பாருங்க, இந்த பெரிய சிலைதால் செய்யாதுன்னு சொல்றீங்க, ஏன்னுட்டா அதனால முடியாதுன்னு சொல்றீங்க. நான் சொல்றேன், அதுகிட்ட கையில அது கோடரி வச்சிருக்கு, அதனாலதான் உடைச்சிருக்குன்னு சொல்றேன். ஆனா நம்பல நீங்க. உடனே அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. அப்படி அவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல, பதில் சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா ஹக்கு என்ன, சத்தியம் என்ன, உண்மை என்ன? நிச்சயமா எந்த சிலையும் எதை யாருக்கும் உதவாது. ஏன்னா அது எல்லாமே படைப்புகள். நம்மை எல்லாரையும் படைச்ச அல்லாஹ் மட்டும்தான் உதவுவான். அவன் தான் வானத்தை படைச்சவன், பூமியை படைச்ச அவன் தான் உண்மையிலே வணக்கத்திற்கு, இபாதத்திற்குரிய வணக்க வழிபாடு எல்லாம் அவனுக்கு மட்டும்தான் செய்யணும். இதுதான சத்தியம். இந்த விஷயத்தை, ரொம்ப முக்கியமான விஷயத்தை கூட அந்த மக்கள் புரிஞ்சுக்கல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்களுக்கு சொன்னாங்கல்ல இத, உடனே அவங்களால என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அப்படியே கோபப்பட்டாங்க, அப்படியே அவங்க கையை பிசைஞ்சுக்கிட்டாங்க. என்ன பண்றது, நம்ம தெய்வங்களை எல்லாம் உடைச்சிட்டு இப்படி பேசுறானே, நம்ம ஒன்றும் பதில் சொல்ல முடியலையே. உடனே அவங்களுக்கு ராஜா ஒருத்தர் இருந்தான். அந்த ராஜாட்ட உடனே அப்படி எல்லாம் திரும்பிட்டு, உன்னை சும்மா விட மாட்டோம் அப்படி, இவனை இழுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அங்க ஒரு ராஜா இருந்தான், நம்ரூத் அப்படின்னு அவனுடைய பேர். அவனை கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. ராஜா, இவன் இப்ராஹிம் இருக்கானே, நம்முடைய தெய்வங்களை எல்லாம் உடைச்சிட்டான் அப்படின்னா. அப்போ அந்த ராஜா, அவன் அந்த மாதிரி தெய்வங்கள்லாம் வணங்குறவன், அவன் என்ன செய்தான்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு தண்டனை கொடுத்தான். என்ன தண்டனை? அங்க யாருமே இப்ராஹிமை காப்பாத்துறதுல ஆள் இல்லை. அவன் நல்ல பெரிய நெருப்பு முட்டுங்க, தீ, ஃபயர், நல்ல ஆழமா குழி தோண்டி
அதுக்குள்ள நெருப்பை போட்டு அதுக்குள்ள தீய மூட்டி 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 போடுங்க, நல்லா பெருசா கொழுந்து விட்டு எரியட்டும், இந்த மனுஷனை அப்படி எரிச்சிடலாம், செய்யுங்க அப்படின்னு அந்த ராஜா ஆர்டர் போட்டான். ஆர்டர் போட்டோடனே அப்படியே கொழுந்து விட்டு எரிகிற மாதிரி நெருப்பு மூட்டுறாங்க. நெருப்பு மூட்டிட்டாங்க, பக்கத்துல கூட போக முடியல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம கையை காலு எல்லாம் சேர்த்து கட்டுறாங்க. கட்டிட்டு பக்கத்துல போய் தள்ளி விட முடியாது, ஏன்னா அவ்வளவு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அதனால என்ன செய்தாங்க, ஒரு மரம் அது மேல வச்சு இப்படி தட்டி விட்டா, அந்த கார்னர்ல வச்சு தட்டி விட்டா அப்படியே அந்த நெருப்புக்குள்ள போய் தொப்புடு விழணும். ஓகே, இப்படி இப்ராஹிம கொலை பண்றதுக்கு, நெருப்புல எரிக்கிறதுக்கு அந்த ராஜா ஆர்டர் போட்டா அதே மாதிரி நடக்குது. சுப்ஹானல்லாஹ். என்ன நடந்ததுன்னா, இவங்க அதே மாதிரி நெருப்பு மூட்டி இப்ராஹிமை கட்டி தூக்கி வீசினாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வை மட்டும்தான் நம்பி இருந்தாங்க. ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், இதுதான் அவங்க வாயிலிருந்து வந்த வார்த்தை அந்த டைம்ல. வேறு எந்த வார்த்தையும் இல்லை. என்ன வார்த்தை தெரியுமா? ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். வ நிஅமல் வக்கீல், பொறுப்பை ஏற்றுக்கொண்டு காப்பாற்றக்கூடிய ஒருத்தன் அவனை விட வேறு எவனும், வேறு எந்த சிறந்த பொறுப்புதாரி இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அவங்களுடைய கடைசி வார்த்தை. ஒரு தட்டு தட்டினோடி அப்படியே நெருப்புல போய் உள்ள விழுகிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ என்ன ஆகும், அப்படியே உடம்பெல்லாம் எரிஞ்சு அப்படி கறிக்கட்டைய சாம்பலா ஆயிடணும் இல்லையா? ஆனா அது நடக்கலை. ஏன் தெரியுமா? அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை இந்த நம்ரூத் ராஜா உடன் நெருப்புல தூக்கி போட்ட உடனேயே அல்லாஹ் அந்த நெருப்புக்கு ஒரு ஆர்டர் போட்டான், கட்டளை படி. ஏன்னா எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்பு, அல்லாஹ் சொல்றபடி தான் எதுவும் இங்க நடக்கும். நெருப்பும் அல்லாஹ் படைச்சது, அல்லாஹ் சொன்னானா அந்த நெருப்பு சுடாது. உண்மையா இல்லையா? ரப்பு அல்லாஹ் எல்லாரையும் படைச்சவன். அப்போ அல்லாஹ் நினைச்சானா நெருப்பு சுட வைப்பான், அந்த நெருப்பு அப்படியே கூலா குழு குழு குழுன்னு ஆக்கவும் செய்வான். அவனால் முடியும். நெருப்பு சுடத்தானே செய்யும், ஆனா அல்லாஹ்வுடைய ஆர்டர் பட்டா அது அப்படி ஜில்லுன்னு பாரு, குழு குழு குழுன்னு ஆயிடும். அல்லாஹ் சொன்னா, குல்னா யா நாரு கூனி பர்தன் வஸ்ஸலாமன் அலா இப்ராஹீம். அல்லாஹ் குர்ஆன்ல இந்த ஸ்டோரியை சொல்றான். அல்லாஹ் சொன்னானா, யா நார், நார்னா என்ன? நெருப்பு. நெருப்பே, கூனி பர்தன், அப்படியே குழு குழுன்னு ஆகிவிடு. வஸ்ஸலாமன், இன்னும் அப்படியே அந்த குளுமையும் சாந்தன், அப்படி நிம்மதி தரக்கூடியதா, நல்ல கம்ஃபர்ட்டா. யாருக்கு? இப்ராஹிமுக்கு. நெருப்பே, இப்ராஹிமுக்கு நீ குழு குழுன்னு ஆகிவிடு, அப்படியே அமைதி ஆகிவிடு அப்படின்னு அல்லாஹ் தஆலா ஆர்டர் போட்டான். போட்டவனையே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு ஒண்ணுமே நடக்கல. அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு எதுவும் ஆகல. வஅராது பிஹி கைதன் ஃபஜஅல்நாஹுமுல் அக்ஸரீன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவர்களெல்லாம் பெரிய கேடு பண்றதுக்கு நாடினாங்க, நினைச்சாங்க. ஆனா அவர்களுக்கு நாம் நஷ்டத்தை ஏற்படுத்திட்டு அவங்களால ஒண்ணும் முடியல. ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த நெருப்புல இருந்து அப்படியே வெளியே வந்தாங்க. உடம்புல ஒரு சூடு ஆகல, கொஞ்சம் கூட சூடுபட்டு எங்கேயுமே ஸ்கின்ல ஒண்ணு கூட ஆகல. அப்படியே அவங்களுடைய முடி, அவங்களுடைய உடம்புல அவங்கள தூக்கி போடும்போது ட்ரெஸ் இருந்திருக்கும், அந்த ட்ரெஸ்ஸோட அப்படியே குழு 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 குழுன்னு வெளியே வராங்க. அப்படியே அந்த நெருப்பு குண்டம் அந்த குழியிலிருந்து ஏறி வெளியே வராங்க. எல்லாரும் பார்க்குறாங்க, அல்லாஹ் அக்பர். அப்போ கூட அவங்க அல்லாஹ்வுடைய இஸ்லாமை ஏற்றுக்கல, அல்லாஹ் வணங்கணும்னு. உடனே அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இது சூனியம், இது வித்தை, இது சிஹர், இது ஷைத்தானால நடக்குது. ஓ, நம்மால ஒன்றும் பண்ண முடியல இப்ராஹிம, அவர் ஷைத்தானா இருக்காரு அப்படின்னு தான் பேசினாங்க. சூனியம் சொல்லிட்டாங்க, மேஜிக், இது பிளாக் மேஜிக், ஷைத்தானை கொண்டு நடக்கிறது அப்படின்னு பேசுறாங்க அந்த மக்கள். அவங்க நேர்வழி பெறலை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா அப்புறம் என்ன சொன்னா, இந்த ஊர்ல நீங்க இருக்காதீங்க, இனிமேல் நீங்க வேற ஒரு ஊருக்கு கிளம்பி போங்க அப்படின்னு அல்லாஹ் ஆர்டர் போட்டா. அப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஊரையே விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க.
அவங்க இருக்கிறவங்க எல்லாரையும் விட்டுட்டு அவங்க கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கல, அல்லாஹ்வை வணங்கணுங்கிறத ஏற்றுக்கல, அப்படி போக ஆரம்பிச்சிட்டாங்க, ஹிஜ்ரத் செய்துட்டாங்க. இந்த ஸ்டோரியிலேருந்து நமக்கு கிடைக்கிற முதல் விஷயம் என்னன்னா, அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்கு, வேறு எதுவும் வணக்கத்திற்குரியதாகாது. ரெண்டாவது விஷயம், நம்ம அல்லாஹ்வுக்காக மக்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்லணும், கஷ்டங்கள் எல்லாம் வந்தாலும் பொறுமையாக இருக்கணும். மூணாவது விஷயம், சிலைகள் வணங்கப்படுற நாட்டில் இருக்கும்போது நாம் அழகான முறையில் அவங்களுக்கு சொல்லுவதற்கு முயற்சி பண்ணணும். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செய்த மாதிரி நாம் இப்போ செய்ய முடியாது, செய்யக்கூடாது. ஏன்னு கேட்டால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செய்த நேரத்தில் அவங்க ஊரில், அந்த ஊர்லேயே அவங்களுடைய ஃபேமிலி எல்லாருமே சிலை வணங்குறவங்க, அவங்களுடைய குடும்பமும் சிலை வணங்குறவங்களா இருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களா இருந்தாங்க. நாம வாழ்கிற சமுதாயத்தில் அந்த மாதிரி இல்லை, வேற சமுதாயமாக இருக்கிறாங்க. நாமெல்லாம் முஸ்லீம்கள் நாம் இப்போ அவங்களுக்கு, அதாவது சிலையை வணங்குறவங்களுக்கு அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா, அதனால இன்னும் நம்முடைய சமுதாயத்தார் எல்லார் மேலையும் கோபம் இதை புரிஞ்சுக்காம நாம அவங்களுடைய எதிரிகள் அப்படிங்கிற மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இன்னும் அதனால நிறைய பிரச்சனை வரும். அதனால தான் நம்முடைய நபி, நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவங்க ஊரில் பிறந்து, எங்க மக்காவில் பிறந்தாங்கல்ல, அங்கே இதே மாதிரி சிலைகள்லாம் வணங்கிட்டு இருந்தா மக்கள் இருந்தாங்க. ஆனால் அவங்க இந்த மாதிரி சிலைகளை உடைக்கல. எப்போ இந்த மாதிரி உடைக்கிறதுக்கு அல்லாஹ் பெர்மிஷன் கொடுத்துருக்கான் அப்படின்னா, நம்முடைய நபி எப்போ உடைச்சாங்களோ அந்த மாதிரி தான் நாம செய்யணும். எப்போ எல்லா சக்தியும், பவர், ஆற்றல், ஆட்சி எல்லாம் நம்ம கைக்கு வந்திருந்து, நம்முடைய நபிக்கு அப்படி மதீனாவுக்கு போய் அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்து மக்காவை கைப்பற்ற பிறகு அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் அதை வச்சிருந்ததுனால அதை உடைச்சாங்க. மற்ற இடத்துல இருக்கிறத பொறுத்த வரைக்கும் அந்த மக்களுக்கு நேர்வழி கிடைக்கிறதுக்கு நம்ம தாவா செய்துக்கிட்டே இருக்கணும். நாம உடைச்சோம்னா அது பிரச்சனையாக தான் மாறும். ஆனால் நம்ம சொல்றணும், தெளிவுபடுத்தணும், நாம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். அதுவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைச்சதுக்கு காரணம் என்னன்னா, அவங்கள அந்த மக்கள் எல்லாம் கம்பல் பண்ணாங்க, நீயும் செய்யணும் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி கம்பல் பண்ற ஒருத்தவங்கள்ட்ட தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த வேலையை செய்தாங்க. புரியுதா? அப்ப நாம இந்த காரியத்தை பண்ணக்கூடாது. ஆனா அந்த மக்களுக்கு நம்மால முடிஞ்சா புரிய வைக்கிறதுக்கு அழகான முறையில சொல்லணும். அல்லாஹ் நான் யாரு, இந்த உலகத்தை படைச்சது யாரு, நாம துவா யார்கிட்ட கேட்கணும், ஏன் அந்த அல்லாஹுங்கிற ஒரே இறைவனை வணங்கணும், நாம இந்த உலகத்துல ஏன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கணும், இஸ்லாம சொல்லி கொடுக்கணும். ஓகே, அல்லாஹ் நாடினா அவங்கள யாருக்கு அல்லாஹ்வுத்தாலா நேர்வழி காட்டுறானோ அவங்க இஸ்லாமை ஏற்றுக்கொள்வாங்க, தௌஹீதை ஏற்றுக்கொள்வாங்க, அல்லாஹை வணங்குவாங்க, தொழுவாங்க, நோன்பு வைப்பாங்க, அந்த பெரிய இணை வைக்கிற பெரிய பாவத்தை செய்ய மாட்டாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நபி, அந்த நபிக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான் நீங்க இதை செய்யுங்க அப்படின்ட்டு. நமக்கு இப்படி அல்லாஹ் கட்டளை இடலை. அவங்க நாம இன்னைக்கு மக்கள் வணங்கிட்டு இருக்கிற சிலைகளை அப்படி நாம நேரடியா போய் உடைக்க செய்யக்கூடாது. ஏன்னா வணங்கிட்டு இருக்கிறவங்களே அவங்க நேர்வழி பெற்றாங்கன்னா அவங்களே உடைச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அப்போ இதெல்லாம் இந்த ஸ்டோரியிலேருந்து நமக்கு தெரிஞ்சுக்கிற விஷயங்கள். அதை அந்த பொய் சொல்கிறதுங்க நம்ம பெரிய பாவத்தை செய்கிறத விட அந்த பாவத்தை விட்டு விலகிற தப்பிக்கிறதுக்காக பொய் சொல்லலாம் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம். அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த ஸ்டோரியிலேருந்து இன்னும் ஈமானை ஸ்ட்ராங் பண்ணணும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.